பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் சோஃபியா. நாங்கள் பம்மல்லேருந்து வரோம். என்னோட அப்பா பேர் பிரவீன், அம்மா பேர் சுமதி. நாங்கள் ஏசிய சபைக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்கோம். எனக்கு திருமணம் ஆயிட்டு நான் 2020 வந்துட்டு யூகே தேசத்துக்கு நாங்கள் போயிட்டோம். எங்களுக்கு 1.5 வயசில் ஒரு குழந்தை இருக்கான், பேர் மேத்யூ. இந்த வருஷம் மே மாதம் எனக்கு ஹெட்டேக் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஒரு ரைட் சைடில் ஒரு தாங்க முடியாத எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு இந்த மாதிரி பெயின் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. எனக்கு ஒரு ரொம்ப வாரமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் அது நான் பெயின் கில்லர்ஸ் போட்டுகிட்டே தான் இருந்தேன். ஒரு பாயிண்டில் பெயின் கில்லர்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. எனக்கு பெயின் தாங்கவே முடியல. ஸோ ஒர்க் காலிக்ஸ் இல்லை, இது கண்டிப்பாக டாக்டர்ஸ்கிட்ட போய் செக் பண்ணணும்னு சொன்னோன்னே நாங்கள் போய் செக் பண்ணும்போது, இல்லை எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துடலான்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் அவங்க ஐ வாஸ் டயக்னோஸ் வித் பிரெயின் டியூமர். அதுக்கப்புறமா அங்கேயே ஹாஸ்பிட்டல்லையே என்னை அட்மிட் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த நியூஸ் கேட்டுட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப டெவஸ்டேட் ஆகிட்டோம். எங்களால் தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாஸ்டர் ரீட்டா ஆண்டிக்கு தான் நான் உடனே மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு, ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்புறம் ஆண்டி உடனே ரிப்ளை பண்ணாங்க, தட் நான் கவலையப்படாத சோஃபியா, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், நாங்கள் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிறைய டெஸ்ட்ஸ்க்கு அப்புறமா வேறு வழியே இல்லை, சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லி 19th ஜூன் எனக்கு டேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நான் பாஸ்டர் ஆண்டிக்கிட்ட சொன்னோன்னே அவங்க 40 டே ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என்னோடய பேர் சொல்லி எனக்காக எல்லா சபை மக்களும் ஜெபிச்சாங்க. முகம் தெரியாதவங்க கூட நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எனக்காக சபையில் ஜெபிச்சாங்க. சர்ஜரி ரொம்ப நல்லபடியாக கர்த்தருடைய கிருபையில் நல்லா முடிஞ்சிச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டியூமரோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன்னு சொல்லி அவங்க 70 to 80% ஆஃப் த டியூமர் ரிமூவ் பண்ணிவிட்டு பயாப்சிக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு அந்த பயாப்சி ரிசல்ட்டில் வந்தது அதுக்கே நாங்கள் ரொம்ப பயந்துட்டுருக்கோம், என்ன கிரேடு அப்படின்றது. அதுக்கப்புறம் கர்த்தர் கிருபையில் அதுவும் கிரேட் 2 ஆஸ்ட்ரோசைட்டோமான்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு. அதாவது அது ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ரிசல்ட் வந்துச்சு. ஆனாலும் நாங்கள் மனம் தளராமல் நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். இதுக்கு மத்தியில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு 2 வாக்குத்தத்த வசனம் ஒன்று ஆரம்பத்துலேருந்தே எனக்கு கொடுத்த வசனம், டு நாட் பி அஃப்ரைட், ஐ ஆம் வித் யூ. நீ பயப்படாத, நான் உன் கூடையே தான் இருக்கேன். இதுதான் எனக்கு தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்த வசனம். இன்னொன்று நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் அப்படின்ற இந்த வாக்கு தத்தம் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதை வச்சு நான், என் அம்மா, என்னோட தம்பி எல்லாம் உருக்கமாக நைட் ஜெபிச்சோம். நாங்கள் நைட் ப்ரேயரில் எனக்காக நிறைய சபை மக்களும் எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அது முடிஞ்ச பிறகு எனக்கு போஸ்ட் ஆப் ஃபாலோ அப் ஸ்கேன் ஒன்று எடுத்தாங்க, எம்ஆர்ஐ எடுத்தாங்க. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது பிரெயின் டியூமர்ன்றதுனால டீஃபால்ட்டான ட்ரீட்மெண்ட் என்னென்னா ரேடியோ தெரப்பியும் கீமோதெரப்பியும் 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னாங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நிறைய வெயிட் லாஸ் இருக்கும், ஹேர் எல்லாம் ஃபுல்லாக போயிடும், அந்த மாதிரி ரொம்ப ஆப்பிடைட் இருக்காது, வாமிட் இருந்துகிட்டே இருக்கும், வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் சொன்னாங்க. நாங்கள் என்னதான் எங்களுக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் நாங்கள் கர்த்தர் மேலே எங்களோட பாரத்தை வைத்து நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தோம். எங்களுக்காக சபை ஜெபித்தது, எங்களுக்காக அநேக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எங்களுக்காக அவ்வளோ உருக்கமாக ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணாங்க. போன வாரம் எனக்கு வந்த ரிசல்ட்டில் டாக்டர்ஸ் கால் பண்ணி, இது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா, எனக்கு ரேடியோ தெரப்பியோ கீமோதெரப்பியோ தேவை கிடையாது, ஒரு மாத்திரை மூலமாகவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அவங்களே ரொம்ப எனக்கு கண்டிப்பாக ரேடியோ தெரப்பி பண்ணணும்னு சொன்ன டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இது உண்மையாகவே ஒரு மிராக்கிள் தான் அப்படின்ட்டு. நாங்கள் இன்னமும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த டியூமர் முற்றிலுமாக ஆண்டவர் குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்போ ரீசெண்டாக கேட்ட ஒரு டெஸ்டிமனியில் கூட சிஸ்டர் சிந்தியா, சிஸ்டர் பிரதர் மணி ஷேர் பண்ணியிருந்தாங்க.
கிரேட் 4 டியூமரையே வந்து ஆண்டவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு. இது வந்து ஒன்றுமே கிடையாது. அவங்கக்கிட்டயும் பாஸ்டர் ரீட்டா ஆண்டி சொல்லியிருந்தபடி ஒரு நோட்டில் வந்துட்டு உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் அப்படின்னு சொல்லி நீ எழுத 1000 தடவைன்னு சொல்லியிருந்தாங்க. அதையே நானும் வந்து ஃபாலோ பண்ணேன். நான் வந்து பை ஹிஸ் வூண்ட்ஸ் ஐ ஆம் ஹீல்ட் அப்படின்னு சொல்லி நான் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் அப்போல்லாம் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு அதுக்கப்புறமா தலைவலி வரதே வந்து நின்றுருச்சு. எனக்கு சர்ஜரி ஆனதுக்கப்புறமாவும் வந்து தலைவலி ஹெட்டேக் வந்து ரொம்ப இன்டென்ஸாக வந்து வரும். அதை எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு தலைவலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ சுத்தமாக வந்து தலைவலியே இல்லை எனக்கு. கர்த்தருடைய பெரிய கிருபை அது. அதே போல் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்ட பாஸ்டர் அங்கிள்காகவும் பாஸ்டர் ஆண்டிக்காகவும் சபை மக்களுக்காகவும் ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காகவும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.